பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்யூவி அப்படிங்கிற வேர்ட் வந்து இப்ப ஆக்சுவலா நெறையா கார்ஸ்ல வந்து பயன்படுத்திட்டே இருப்பாங்க. மிட் சைஸ் எக்ஸ்யூவி, கிராஸ் ஓவர் எஸ்யூவி. ஸோ இந்த எஸ்யூவி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணும் இல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுல வந்து ஒரு மிட் சைஸ் எக்ஸ்யூவினா கொஞ்சம் வந்து ஒரு பெரிய காரா இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஹேட்ச்பேக் கார் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்யூவி அப்படிங்கிற கேட்டகரியை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த வரிசையில பார்த்தீங்கன்னாக்கா, டாட்டாவுல இருக்கக்கூடிய நெக்ஸான் அப்படிங்கிற ஒரு கார் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இப்ப எஸ்யூவி அப்படிங்கிற கேட்டகரியில அதே சமயத்துல ஹேட்ச்பேக் காரும் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த கார் நமக்கு வழங்கியிருக்கவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீமா கார்ஸ். ஸோ இவங்க வந்து காரைக்குடியில இருக்கிற ஷோரூம்ல இருந்து நமக்கு குடுத்துருக்காங்க இந்த கார. இந்த ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து 4 வே ஜங்ஷன் மாநகரியில ஹைவேஸ்லயே இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து டைரக்ட்டா வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம இது கீழேயே வந்து நம்ம வந்து ஸ்லைட் ஷோல நம்பர் போடுவோம். அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். நீங்க அதிலயும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த கார பத்தின வீடியோ தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அம்மாடி! ஸோ இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3 சிலிண்டர் 4 வால்வ் என்ஜின். உங்களுக்கு 1197 சிசி என்ஜின். ஸோ இந்த பேனட் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கான அந்த ஹெவி வெயிட் பேனட் தான் போட்டிருக்காங்க. உள்ள வந்து சவுண்ட் ப்ரூஃப்க்கான இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 118 பிஹெச்பி பவரும் 170 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிஃபைனான ஒரு என்ஜின் இது. இது வந்து ஒரு ரெகுலர் என்ஜின் தான் உங்களுக்கு. நல்ல ஓரளவுக்கு புல்லிங் பவர் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஓட்ட முடியாட்டியும் ஓரளவுக்கு நீங்க இதை டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு புல்லிங் பவர் வந்து நீங்க ரைஸ் பண்ண நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டர்போ சார்ஜ்னு வருது. பேசிக் மாடலில் டர்போ சார்ஜ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 மாடல் இருக்கு. ஒன்று வந்து ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியன்ட்ஸ் இருக்கு. இந்த 4 வேரியன்ட்ஸ்லையும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதுல வந்து இது ரிவர்ட்ரான் அப்படின்னு இந்த என்ஜினை சொல்றாங்க. ஆக்சுவலா ரிவர்ட்ரான் பெட்ரோல் என்ஜின் 1.2 லிட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். டர்போ பெட்ரோல் 1.2 லிட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 23 வேரியன்ட்ஸ் இருக்குங்க பெட்ரோல்ல மட்டுமே. டீசல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வேரியன்ட் இருக்கு. அண்ட் சிஎன்ஜில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வேரியன்ட் கிட்ட இருக்கு. ஸோ இவ்வளவு வேரியன்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே கார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டாடா நெக்ஸானா தான் இருக்கலாம். அண்ட் இந்த பெட்ரோல் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதே தான் சிஎன்ஜிக்கும் கிட்டத்தட்ட இருக்கும். பட் அந்த சிஎன்ஜியை நீங்க அடாப்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் மட்டும் 12. ஸோ ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா 23 + 12 சேர்த்தாலுமே இது எல்லாமே ஒரே என்ஜின் டைப் தான் உங்களுக்கு. என்ஜின் பாரா போகிறது கிடையாது. பட் டீசல்ல பார்த்தீங்கன்னா ரிவர்ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜின் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1.5 லிட்டர் கிட்டத்தட்ட 1497 சிசி என்ஜின் உங்களுக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வேரியன்ட்ஸ் இருக்கு டீசல்லே உங்களுக்கு. ஸோ அதுலயுமே உங்களுக்கு வந்து பியூர், கிரியேட்டிவ் உங்களுக்கு வந்து அந்த பிளஸ் எஸ் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பெட்ரோல் இருக்கக்கூடிய டாப் அண்ட் வேரியண்டான ஃபியர்லெஸ் பிளஸ் எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனுமே இந்த கார்ல இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2017 செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ண இந்த டாடா நெக்ஸான் பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 2020ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டும் 2023ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 24ல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க. அண்ட் இப்போ வர காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து 12.5 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.26 இன்ச் என்னமோ உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வரும். பட் அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ் வந்து 24 வரைக்கும் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ 2027ல பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா நம்ம அதையும் வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லுக் வைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன வாக் த்ரூ பார்ப்போம். ஸோ இதுதான் இதோட கீ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். சுற்றி குரோம் டிசைன் இருக்கு. இங்கே டாட்டாவோட லோகோ இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாக், அன்லாக், பூட் ரிலீஸ், அப்புறம் லைட் ஃபங்க்ஷனுமே வந்து இங்கேருந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ கீழே வந்து அது ஒரு ஆப்ஷன். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு மிட் நைட்ல எங்கேயாவது பார்க் பண்ணிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு தோப்பு மாதிரி லொக்கேஷன் இருக்கு, டக்குன்னு கார் எங்கே இருக்கு, இல்லை வெளிச்சம் தேவைனாக்கா நீங்கள் இந்த கீழேயே பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. இதுவே ஆக்சுவலாக டிஆர்எல்லாவும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் எல்இடி ஹெட்லைட்ஸ், கீழே வந்து ஃபாக் லைட்டுமே எல்இடி உங்களுக்கு. 2 பார்க்கிங் சென்சார் இருக்கு. இங்கே வந்து 360 டிகிரி கேமரா உங்களுக்கு இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட்டுமே உங்களுக்கு வந்து இங்கே இருக்கு. அண்ட் அப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்கிப் லைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் கோட்டிங்கில் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க வென்டிலேஷனுக்கு. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக ஒரு எஸ்யூவி டைப்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன பல்ஜ் வந்திருக்கா. அதே மாதிரி இங்கே பேனட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஹிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து தான் ஆக்சுவலாக வந்து இது எஸ்யூவியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து
பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் தான். பட் லுக் வைஸ் நம்ம டிரைவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே நமக்கு இருக்குது ஓட்டும் போது. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் நமக்கு கிடைக்குது, ரோட் ப்ரெசன்ஸ், பேனட் விசிபிலிட்டிலாம் கிடைக்குது. பாருங்க, வைப்பர் வந்து 2 வைப்பர் இருக்குது. ஒன்று வந்து பெரிய வைப்பர், ஒன்று வந்து சின்னது. ஸோ ரெயின் சென்சிங்குமே உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. இதோட ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1620 mm ஹைட்டுங்க. அண்ட் இதோட வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1804 mm வித்து உங்களுக்கு. இதோட லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 3991 mm லென்த்து. அண்ட் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2498 mm வீல் பேஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேட்ச்பேக் கார்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இந்த கீழே இருக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 mm 170 mm அப்படி தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 208 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இவங்க எஸ்யூவி அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ், ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்யூவிக்கு மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லைன் ஒன்று, ஷோல்டர் லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பல்ஜ் 2 வீலுக்குமே, இந்த வீல் ஆர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வெளில வர்ற மாதிரி ஒரு பல்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாடிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே அந்த எஸ்யூவிக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்கை கொண்டு வரதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃப் ரயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பிளாஸ்டிக் ரூஃப் ரயில் தான். இது வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரயில் கிடையாது உங்களுக்கு. மேலே வந்து பேனோராமிக் சன்ரூஃப் கிடையாது. பட் இதுக்கு அடுத்த வர வெர்ஷனில் கண்டிப்பான முறையில் பேனோராமிக் சன்ரூஃப் உண்டு. இதில் வந்து ஒரு சின்ன சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட டயர் சைஸ் பார்ப்போம் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 215 60 R16ங்க. 16 இன்ச் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்லையுமே ஒரு சின்ன கிளாடிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் உங்களுக்கு ஓஆர்விஎம்லையுமே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து 360 டிகிரி கேமராவுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்க பாருங்க, சைடில் தெரியும். ஸோ டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்குது, ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் வந்து ஒரு நார்மலான டோர் தான் உங்களுக்கு. டோரோட ஒய்டு பாருங்க, அரௌண்ட் வந்து ஒரு 80 டிகிரி அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கீழே இந்த கீயை கம்மி, கீ க்ளோஸ்அப் கம்மியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இதோட கீ. இந்த மாதிரி பாருங்கள் இதில் வச்சுருக்காங்க. அது ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒன் டச் டவுன் ஆப்ஷன் வருது. ஒன் டச் அப் ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஒன் டச் டவுன் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே பவர் விண்டோ, லாக் அண்ட் அன்லாக் இருக்குது. அப்புறம் வந்து மற்ற மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு கிடச்சிது பாருங்கள். ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன், மோட்டரைஸ்டு மிரருக்கான ஆப்ஷன் கிடச்சிருது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு. ஆனால் பட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், அந்த சைடு வைக்கலாம். வித் அம்பர்லா ஹோல்டராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட் மெட்டீரியல் தான், இதெல்லாம் சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு. இங்கே பியானோ பிளாக், இது ஹார்ட் மெட்டீரியல், இங்கே கீழே உள்ளதான் ஹார்ட் மெட்டீரியல். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில். அப்படி நம்ம ரியர் சீட் பார்ப்போம் இப்போ. அண்ட் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக், இங்கேயும் ஹார்ட் பிளாஸ்டிக். அதே மாதிரி பவர் விண்டோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருந்தீங்க. அப்புறம் இங்கே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சேம் ஸ்பீக்கர், 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர் வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ், மேகசின் ஸ்பேஸ்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின்னாடி விண்டோவில் இங்கே வந்து ஒரு டைகரோட படம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த காரோட கேரக்டரிஸ்டிக்கை மென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே வந்து டைகரோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஒன்று விஷயம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டீஃபாகர் இருக்குது. அண்ட் கனெக்டட் டைல் லைட் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. இதில் வந்து ஹை மவுண்டட் லைட்டு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணல. ஆக்சுவலாக வைப்பருமே உள்ளே இருக்குங்க, வெளில தெரியல. இங்கே இருக்குது பாருங்க வைப்பர், எல்லா வண்டிலையும் கீழே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. ஸோ வாஷருமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த இருக்குது வாஷர். ஓகே, வைப்பர் அண்ட் வாஷருமே அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டீஃபாகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹிடன் ஸ்பேஸில் வச்சுருக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம். மேலே பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஃபுல் பிளாக் டாப்பு. இது வந்து ஒரு டியூவல் டோன் தான், கிட்டத்தட்ட ஒரு 13 கலர்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு கலர். அது என்னென்ன கலர் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். தென் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாட்டாவோட லோகோ வந்துருது. இங்கே 360 டிகிரிக்கான கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துருது. நெக்ஸானோட அந்த சிம்பிள் வந்துருது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் கிளாடிங், இங்கே ரிஃப்ளெக்டர் அண்டு ஃபாக் லைட் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன் பேட்டர்ன் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பெண்டு உள்ளே போயிருக்கு. பட் கேமரா இதோட மெர்ஜான மாதிரி உங்களுக்கு இருக்குது பாருங்க. ஃப்ளாட்டாக தெரியும், ஆனால் உள்ள ஒரு பெண்டு இருக்குது. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. கீழே ஒரு சில்வர் கலர் ஸ்கிப் லைட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இது 16 இன்ச் வீல் வந்து உண்மையிலே வந்து நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம பூட் பார்ப்போம். பூட் ஓப்பன் இங்கே இருக்கு.
ஸோ பூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பூட் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 382 லிட்டர் உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குதுங்க. இங்கே பாருங்க 12 வோல்ட் சார்ஜிங் போட்டிருக்கு, 2 ஹூக் இருக்குது, லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது இது வைக்கிற மாதிரி ஒரு அதாவது நம்ம வீட்டில் இருந்து பொருள் கொண்டு வந்தோம்னா அது சாயாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பெல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 2 ஹூக் இருக்குது. ஸோ லைட்ஸ் அந்த பக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பார்சல் ட்ரே நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல பார்சல் ட்ரே. அண்ட் இது வந்து 60-40 ஸ்ப்ளிட் இருக்குங்க. இதில் இது வந்து 60 அண்ட் 40 ஸ்ப்ளிட் அப்படி பண்ணோம்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட பூட் ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சமே ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கிடைக்கும். பின்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்தாங்க பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நிறைய காசுல இருக்காது. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போட்டிருக்கு, பூட்டுக்குள்ள ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போட்டிருக்கு, 4 ஹூக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஸ்பேர் வீல் பார்ப்போம். ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 இருக்கா, அப்போ பரவாயில்ல. இதுவும் R16 தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். 195/60 R16 சேம் சைஸ் தான். பட் அலாய் வீல் இல்லாமல் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பெரும்பாலும் ஒரு சைஸ் கம்மியாக இருக்கும். ட்ரையாங்கிள் ரிஃப்ளெக்டர் அங்கே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இது ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு பேடு தான். ஓகே, இங்கே ஹேண்டில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ லைட்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர் பிளேட்டுக்கான லைட்ஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணும்போது இந்த லைட் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு பார்த்தா தெரியுற மாதிரி இருக்கும் விசிபிளாக. ஸோ அவ்வளோதான் பேக் சைட். இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபினிஷிங்கில் இங்கே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் 2 டியூவல் டோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதோட மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இந்த ஸ்பாய்லரோட இதை மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேரக்டர் லைன் போயிருங்க உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் போயிருக்கு. அண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வருது. நீங்கள் வந்து 60 லிட்டர்ஸ் உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க்கும் வந்து இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அதான் சிஎன்ஜி ஆப்ஷனில் வரும்போது உங்களுக்கு மாறும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து 60-40 ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இதை வந்து டவுன் பண்ண இல்லையா. ஸோ இப்போ நம்ம நிமித்திடுவோம். ஸோ நிமித்தியாச்சு. ஜஸ்ட் இப்போ உள்ள என்ட்ரியை பார்ப்போம். இது வந்து அரௌண்டு வந்து ஒரு 80 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ஏறுறதுக்குலாம் ஒன்றும் சிரமம், ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவில் நம்ம ஏறலாம். ஒன்றும் பெரிய டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. நல்லா ஹெட்டெல்லாம் பெருசாக ரொம்ப எல்லாம் மைண்ட் பண்ணதை விட லைட்டாக ஹெட்டை மைண்ட் பண்ணாலே போதும், ஏறி வந்துடலாம் உள்ள. சீட் பொசிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் சீட்டோட டிசைனுமே நல்லா இருக்குது. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் 3-வே சீட் பெல்ட் 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. இது இருக்குது. அப்புறம் சைல்டு சீட்டுக்கான ஃபெசிலிட்டியுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவுமே உங்களுக்கு இருக்குது. சைல்டு சீட்டை நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இருக்குது. அப்படியே நம்ம டாப் பார்த்தோம்னாக்கா இங்கே கிராப் ஹேண்டில் இருக்குது. 2 பக்கமே அங்கே ஹூக் இருக்குது. பட் பின்னாடிக்கு எதுவுமே லைட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபுல் பிளாக் இன்டீரியர் வந்து நான் வந்து நிறையா காசில் ஆக்சுவலாக பார்த்தது இல்லைங்க. பெரிய காசில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கார்லேயே கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். ஃபுல் பிளாக் பாருங்கள் டாப்பை. ஸோ கீழே எல்லா இடத்துலையும் பிளாக்ங்க. எங்கேயுமே வேறு கலரே கிடையாதுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பீஸ் போயிட்டு பாருங்க, ஒரு கன் மெட்டல் கலரில். அது மட்டும்தாங்க. மற்றபடி ஃபுல் பிளாக். சூப்பராக இருக்குல்ல. ஏசியுமே அந்த ஒரே ஒரு பாயிண்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே ரியரில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து டைப் ஏ சார்ஜிங் போர்ட், டைப் சி சார்ஜிங் போர்ட், இது 2மே கொடுத்துருக்காங்க. சீட்டுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு லெதரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சீட். ஸோ மற்ற ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் அதுவுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போகும்போது மற்ற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இறங்குறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவலாக இறங்கலாம். ஒன்றும் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டோட என்ட்ரி பார்ப்போம். ரொம்ப கேஷுவலாக உள்ள வரலாம். ஸோ அந்த ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயம். சரியான வெயிலுங்க, உச்சி வெயில். ஏசியை கொடுக்கலாம். இதுக்கு மேலே தாங்காது. சீட்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏசியை கொஞ்சம் பவர் அப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஏசி நாய்ஸ் லைட்டாக வரும் ஒரு 2 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் ஆயிருங்க, பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வண்டியை நீங்கள் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் வார்னிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதோட சீட் பெல்ட் வார்னிங்க்கு உண்டான சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்ப்போம். உங்களுக்கு ஆக்சுவலாக கீழே பெடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து டெட் பெடல்லாம் கொடுக்கல. பட் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. கால் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு ஸ்பேஷியஸ் தான் இருக்குது. ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லை, டெட் பெடல் இல்லை. பட் கிளச் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவைப்படாது. இருந்தாலும் அங்கே கொஞ்சம் காலுக்கு எதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம சென்டர் கன்சோல் வருவோம் பாருங்கள்.
இது வந்து 10.26 இன்ச் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளஸ்டருமே பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா. அது வந்து அரௌண்ட் ஒரு 8 இன்ச் அந்த ரேஞ்சுக்கு 8 to 9 இன்ச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் மவுண்டட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடச்சிருது, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் வந்து ஹார்னு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லெதர் ரேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுக்குறாங்க பாருங்க, அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு டிப்பிக்கல் உங்களுக்கு டாட்டாவோட ஸ்டேரிங் தான். ஸோ இப்போ வர கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டேரிங் தான் வருது. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆடியோக்கான ட்விட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏர் பேக், சைடு கர்டன் ஏர் பேக்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸ்டேரிங் ஏர் பேக் இருக்குது, கோ பேசஞ்சருக்கு ஏர் பேக் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்துருது டோட்டலாக. அப்படி இந்த கன்சோல் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த டோட்டல் பிளாக் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்க்கும்போது இங்கே ஒரு பேட்டர்ன், இங்கே ஒரு லெதர் மெட்டீரியல், இங்கே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கம்ஃபர்ட் வைஸுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மோட், டிரைவிங் மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு. சிட்டி மோட், எக்கோ மோட், ஸ்போர்ட் மோட். இப்போ வந்து நம்ம எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிட்டி மோட் போட்டு பார்ப்போம். ஸ்போர்ட் மோட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் மோடுமே உங்களுக்கு எக்கானமி டிரைவ் மோட் சரிம்மா ஆக்டிவேட்டட். நான் பேசிக்கிறேன் கொஞ்சம். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் டிரைவிங் மோடுமே உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏபிஎஸ் இருக்குது, இபிடி இருக்குது, இஎஸ்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு உண்டான பிரேக் அசிஸ்ட் பிஏ இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் டெக்னாலஜிக்கலாக வரணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். பூட் ரிலீஸ் இங்கேருந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் உங்களுக்கு இங்கேருந்தே பண்ணலாம். ஹெட்லைட்டுக்கான பட்டன் பண்ணலாம். 360 டிகிரி கேமரா சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதில் சூப்பராக இருக்கும் பாருங்க இன்னொரு ஆப்ஷன். இது வந்து ஃப்ரண்ட் வியூவா, அப்படியே பாருங்கள் உங்களுக்கு ரிவர்ஸ் வியூ வரும். அப்புறம் லெஃப்ட் சைடு வியூ உங்களுக்கு வந்து அந்த பிளைண்ட்ஸ் மானிட்டர்ஸ் இருக்குல்ல அந்த பக்கம் வியூ, அதே மாதிரி ரைட் சைடு உள்ள பிளைண்ட் மானிட்டர் வியூ. ஸோ அது கிடச்சிது. இது வந்து 2D வியூ, அப்படியே 3D வியூ பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இப்போ இதில் 3D வீடியோவில் உள்ள ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ரிவர்ஸ்லேருந்து பின்னாடி இருந்து பாருங்க. இது வந்து எக்ஸாக்டாக ரிவர்ஸு. அப்படியே டைகனலாக வந்தீங்கன்னா இந்த டைகனலுக்கு வரும். அப்படியே இந்த சென்டர் வந்தீங்கன்னா இந்த சென்டர் வரும். அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டைகனல் ஆப்ஷன் வரும். அப்புறம் எக்ஸாக்டாக ஃப்ரண்ட் வியூ. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் கிட்டத்தட்ட 3, 3, 6, 7, 8 வே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காரை வந்து 360 மோடில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் டேரெக்டாக இங்கேயுமே வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு உண்டான அந்த என்ன சொல்கிறது பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ரியர் வீலுக்கு உண்டான பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த 360 டிகிரி கேமராவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்ற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் பண்ண ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்துருது. அண்ட் இது வந்து 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. அது போக வந்து ஏஎம்டி ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வருது. அப்புறம் வந்து இன்னொரு டைப் ஆஃப் வந்து டிசிஏ ரெண்டுமே ஒன்று தான். டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கியர் பாக்ஸும் உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் உங்களுக்கு வருது. இதில் டிஎஸ்ஜி ஆப்ஷன் கிடையாது. சரி, இந்த டிசிடிக்கும் டிஎஸ்ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, டிசிடி பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். உங்கள் டாட்டா சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுலேயே வந்து டிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜி வரும். டிஎஸ்ஜிங்கிறது ஒன்றும் கிடையாது, வந்து வெட் கிளச் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன்லேயே என்ன பிரச்சனை வரும்னாக்கா ஹீட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆல்ட்ராஸ் மாதிரியான கார்களில் பார்த்தீங்கன்னாக்கா வெட் கிளச் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெட் கிளச் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது விஷயங்கள் இருக்குது. ஸோ மற்றபடி இங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து ஸ்லைடபுள் மாதிரி இருக்கான ஸ்லைடபுள் கிடையாது. பட் இது கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்லைடபுள் ஆப்ஷன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ இங்கே வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக் வந்து கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது இதில், ஏசி, ஆட்டோ ஏசி இதெல்லாமே உங்களுக்கு வந்துடுது. சிங்கிள் ஜோன் ஏசி கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வந்து. ஸோ நம்ம அப்படியே டாப்புக்கு வருவோம். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு
இதில் வந்து உங்களுக்கு வேனிட்டி மிரர்லாம் கிடையாதுங்க இந்த சன்வைசரில். ஆனால் இதுவுமே பிளாக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. பட் கோ பேசஞ்சருக்கு வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒரே ஒரு லைட்டு தான், பின்னாடிலாம் லைட்டு கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால்கான பட்டன், அப்புறம் இங்கே வந்து ஒரு சன்ரூஃப், குட்டி சன்ரூஃப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க மேலே. ஸோ இது வந்து ஒன் டச். ஸோ அது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இதில் பேனரோமிக் கொண்டு வந்தாக்கா எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரில. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் பேனரோமிக்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று வச்சா பேனரோமிக், அவ்வளோதான். ஸோ அப்படி நம்ம க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம்னாக்கா ஓகே, க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸுங்க. எப்போவுமே இந்த நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸில் வந்து நிறையா விஷயம் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரே இருக்கும், டேப் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புலியோட படம் இங்கேயுமே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஹோல்டர் இருக்குது, 2 கப் ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்து விசிட்டிங் கார்டு வச்சுக்கலாம், பென் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் க்ளவ் பாக்ஸே வந்து இந்த மாதிரி வேறு வேறு திங்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறது டாட்டாவால் தாங்க முடியும். 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் ஒரு டைப் சியும் அப்புறம் டைப் ஏ சார்ஜிங் போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் டிரைவ் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த வேலை பேசுவோம். ஒரு நியூ கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அல்லது ஒரு யூஸ்டு கார் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன கார் கம்பெனியில் என்ன கார் வாங்குறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட சஜஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட நம்பரும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோலையே சொன்னீங்கன்னா கூட நம்ம அதையுமே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஃப் ரோட் மாதிரியான ஒரு பிளேஸில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதோட சஸ்பென்ஷன் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பியர்ஸ் அண்ட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வரும். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்விஸ்டட் பீம் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் அதோட சாக்கப் சப் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்ந்து வரும். ஸோ இது அடாப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த எஸ்யூவி மாதிரியான கேட்டகரி உள்ள அந்த கேரக்டரிஸ்டிக் உள்ள கார் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட என்ன பிஹேவ் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த காரும் பிஹேவ் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கார் வாங்கினா கண்டிப்பாக அந்த டாட்டாவோட நெக்ஸானை வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேனட் விசிபிலிட்டி எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரோட் கண்டிஷனில் நம்ம ஓட்டும் போது அதுவும் ஆஃப் ரோடோ ஆன் ரோடோ இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரீக்கான இடத்துலலாம் மேலே ஏறி இறங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பேனட் விசிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த சீட் பெல்ட் வார்னிங் சவுண்டு சொன்னேன் இல்லையா, அதுதாங்க இந்த வியர்ட் சவுண்டு. ஸோ எந்த காரணம் நான் இந்த சவுண்டு கேள்விப்பட்டதில்லை. பட் இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கிறனாலே கண்டிப்பாக வந்து ஆக்சுவலாக சீட் பெல்ட் போட்டுருவாங்க இல்லையா எல்லாருமே. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் எப்படி ஒரு சவுண்ட் வச்சுக்கான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அண்ட் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இங்கே வந்து வியூ காமிக்கும். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் வியூ கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அண்ட் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் லூஸாகவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து லைட்டாக ஸ்டிஃபாக மாறிடுது. ஸோ இது எதுக்குனாக்கா நம்ம வந்து இப்போ டக்குன்னு இந்த மாதிரி கட்டுக்கிட்டுலாம் அடித்து ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி மறக்காமல் சீட் பெல்ட் வந்து கம்பல்சரி போட்டுருங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் பலூன் நம்மளை காப்பாற்றிடும் அல்லது இதெல்லாம் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது வந்து ஒரு தப்பான விஷயம். நீங்கள் சீட் பெல்ட் போட்டு ஒருவேளை நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனாக்கா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஏர் பேக்ஸ் எல்லாமே உங்களோட உயிரை காப்பாற்றும். மற்றபடி சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் வந்து இந்த ஏர் பேக் மட்டுமே நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சா அது வாய்ப்பு கிடையாது. ஸோ அது வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். இந்த ஹை ஸ்டாண்ட்ஸில் நான் உட்காந்துருக்கதே முதல்ல வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் ஒரு ஹேரியர் டாட்டாவிலே பார்த்தீங்கன்னாக்கா சஃபாரி இந்த மாதிரி கார் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே சில விஷயத்தை இதில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு வந்து கார் வாங்கணும், அதாவது நியூ கார் வாங்கணும்னாலும் அல்லது ஓல்டு கார்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான கார் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம்.